இன்றைக்கு நாங்க இந்த வீடியோல இதை பற்றி பார்க்க போறோம்னு சொன்னா, உலகில நடந்த மிக மோசமான ஒரு இனப்படுகொலை பற்றி தான் பார்க்க போறோம். கிட்டத்தட்ட 8 லட்சத்திலிருந்து 10 லட்சம் வரையான மக்கள் வெறும் 100 நாட்கள்ல கொல்லப்பட்டிருக்காங்க. எந்த நாட்டுல இந்த விஷயம் நடைபெற்றிருக்குது, ஏன் இவ்வளவு மக்களை கொண்டிருக்காங்க என்பது தொடர்பான நிறைய விஷயங்கள் இந்த வீடியோ நாங்க பார்க்க போறோம். நீங்க நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணலன்னு சொன்னா ஒருக்கா சப்ஸ்கிரைப் பண்ணிச்சு வீடியோ தொடர்ந்து பாருங்க. கிழக்கு ஆப்பிரிக்காவில் இருந்த ருவாண்டான்னு சொல்லப்படுகின்ற ஒரு நாட்டுல தான் இந்த கொடூரமான ஒரு இனப்படுகொலையானது நடைபெற்றிருக்குது. இந்த நாட்டை நாங்க பார்த்தோம்னு சொன்னா, ருவாண்டாவை பார்த்தோம்னு சொன்னா, இங்க ரெண்டு இன மக்கள் ரெண்டு இனம்னு சொல்லி இல்லாது 2 வகையான மக்கள் இருந்திருக்காங்க. ஒரு குரூப் பார்த்தோம்னு சொன்னா பெரும்பான்மையா இருந்திருக்காங்க, ஒரு மக்களை பார்த்தோம்னு சொன்னா சிறுபான்மையா இருந்திருக்காங்க. புட்டு என்று சொல்லப்படுகின்ற மக்கள் பெரும்பான்மையா நிறைய பேர் இருந்திருக்காங்க. துஸ்தி என்று சொல்லப்படுகின்ற மக்கள் சிறுபான்மையினமா இருந்திருக்காங்க. இது ஒரு நாட்டுக்குள்ள இருந்த மக்கள் தான். ஒரு நாட்டுக்குள்ள இருந்த மக்கள் இந்த மக்களை பிரிச்சு வச்சிருந்திருக்காங்க. சிறுபான்மையினமா கொஞ்சம் பேரையும் பெரும்பான்மையினமா கொஞ்சம் பேரையும் பிரிச்சு வச்சிருக்காங்க. யாருன்னு சொன்னா, இந்த நாட்டுக்கு பக்கத்துல இருந்து பெல்ஜியமும் ஜெர்மனியும் 1959ஆம் ஆண்டு கால பகுதிகளில் இந்த நாட்டை ரூல் பண்றதுக்காக, இந்த நாட்டுல தங்களோட செல்வாக்கு செலுத்துறதுக்காக இந்த பெல்ஜியமும் ஜெர்மனியும் இந்த விஷயத்தை இந்த ஒரு அரசியலை அந்த நாட்டுல செஞ்சிருக்காங்க. அதாவது டுஸ்டி என்று சொல்லப்படுகின்ற அந்த இன மக்களை உயர்ந்த மக்களாகவும், மற்ற குட்டு என்று சொல்லப்படுகின்ற அந்த பெரும்பான்மையின மக்களை குறைந்த மக்களாகவும் ஒரு போலியான ஒரு பிம்பத்தை காட்டி, அது 2 இன மக்களுமே ஒரு நாட்டுல இருக்கிற மக்கள் தான். அந்த 2 இன மக்களையும் அப்படி பிரிச்சு அந்த 2 இன மக்களுக்குமே இனம் காண்றதுக்காக ஐடென்டி கார்டு கொடுத்துருக்காங்க. அதாவது அந்த துஸ்டி என்று சொல்லப்படுகின்ற அந்த இன மக்களுக்கு புரிம்ப ஒரு ஐடென்டி கார்டும், புட்டு என்று சொல்லப்படுகின்ற அந்த இன மக்களுக்கு புரிம்ப ஒரு ஐடென்டி கார்டும் கொடுத்துருக்காங்க. இந்த ஐடென்டி கார்டு கொடுத்த விஷயமே பிற்காலத்துல பார்த்தோம்னு சொன்னா இந்த இனப்படுகொலையில ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருந்திருக்குது. என்று சொல்றேன். இப்ப பார்த்தோம்னு சொன்னா இந்த டுஸ்டி என்று சொல்லப்படுகின்ற இந்த இன மக்களை சிறுபான்மையினர் இவங்கள்ட்ட தான் அந்த நாட்டை ஆளக்கூடிய அந்த அதிகாரத்தை இந்த ஜெர்மனியும் பெல்ஜியமும் சேர்ந்து அந்த அதிகாரத்தை அவங்கள்ட்ட கொடுத்திருந்தாங்க. அதாவது அந்த டுஸ்டி என்று சொல்லப்படுகின்ற அந்த இன மக்கள்ல இருந்து ஒரு அரசனை தெரிவு செஞ்சு அந்த அரசன் ஊடாக அந்த ருவாண்டால இவங்க செல்வாக்கு செலுத்தியிருந்தாங்க. இதுதான் 1959ஆம் ஆண்டு காலப்பகுதியில நடந்த விஷயம். அப்ப பார்த்தோம்னு சொன்னா, அந்த டுஸ்டின்னு சொல்லப்படுகின்ற அந்த சிறுபான்மையினம் அந்த நாட்டை ஆண்டு கொண்டிருந்த டைம் இல்ல, அந்த நாட்டை ரூல் பண்ணி கொண்டிருந்த டைம் இல்ல, இந்த குட்டுன்னு சொல்லப்படுகின்ற இந்த பெரும்பான்மையினம் என்ன நினைச்சாங்கன்னு சொன்னா, இந்த டுஸ்டின்னு சொல்லப்படுகிற இந்த சிறுபான்மையினம் தான் இந்த நாட்டை ரூல் பண்றாங்க, இவங்ககிட்ட தான் அதிகாரம் இருக்குது, நாங்க ஒடுக்கப்பட்டிருக்கோம் என்ற ஒரு விஷயத்தை நினைச்சு கொண்டு அந்த சிறுபான்மையினத்தின் மீது கோவப்பட்டிருக்காங்க. கோவப்பட்டு பார்த்தோம்னு சொன்னா என்ன நடந்திருக்குன்னு சொன்னா, 1962ஆம் ஆண்டு காலப்பகுதியில இந்த 2 இனத்துக்கு இடையிலான 2 குழுக்களுக்கு இடையிலான பிரச்சனை வெடிச்சிருக்குது 1962ஆம் ஆண்டு காலப்பகுதியில். அப்ப இந்த குட்டுவண்ட பெரும்பான்மையினம் என்ன செஞ்சிருக்காங்கன்னு சொன்னா, இந்த சிறுபான்மையினத்தின் கவர்மெண்ட்டை நாங்க எப்பயாவது வீழ்த்தணும், நாங்க தான் பெரும்பான்மையினம், நாங்க நிறைய பேர் இருக்கிறோம், அப்ப நாங்க தான் இதை இந்த நாட்டை ருவாண்டாவை நாங்க தான் ரூல் பண்ணணும், நாங்க தான் ஆளணும்னு சொல்லி அந்த சிறுபான்மையினத்தின் மீது நிறைய போராட்டங்கள் நிறைய பிரச்சனை தொடர்ச்சியாக செஞ்சிருக்காங்க 1962ஆம் ஆண்டு காலப்பகுதியிலிருந்து. அப்ப பார்த்தோம்னு சொன்னா அந்த சிறுபான்மையினம் கலைக்கப்பட்டிருக்கு, அந்த கவர்மெண்ட் வீழ்த்தப்பட்டிருக்குது. அந்த கவர்மெண்ட் வீழ்த்தப்பட்ட பிறகு பார்த்தோம்னு சொன்னா அந்த டுஸ்டி என்ற சிறுபான்மையினம் அந்த ருவாண்டாவை சுத்தி இருந்த மிச்ச நாடுகளுக்கு எல்லாம் அவங்க பிரிஞ்சு போயிட்டாங்க. அந்த இனம் சிதறி போயிட்டாங்க. போன பிறகு பார்த்தோம்னு சொன்னா இந்த குட்டுன்னு சொல்லப்படுகிற இந்த பெரும்பான்மையினம் தான் ருவாண்டாவை ஆட்சி செஞ்சுன்னு வந்திருக்காங்க 1962ஆம் ஆண்டு காலப்பகுதியில இருந்து. கிட்டத்தட்ட பார்த்தோம்னு சொன்னா 30 வருஷ காலமா இவங்க தான் அங்க ரூல் பண்ணி கொண்டு இருக்காங்க. அந்த குட்டுன்னு சொல்லப்படுகின்ற அந்த பெரும்பான்மையினர் தான் அந்த நாட்டை ரூல் பண்ணி கொண்டு இருந்திருக்காங்க. இந்த சிதறி போன இந்த சிறுபான்மையின மக்கள் எல்லாம் என்ன செஞ்சிருக்காங்கன்னு சொன்னா, வேற நாடுகள் இருந்திருக்காங்க. அப்ப இவங்களுக்கு தாங்க திரும்ப ஆட்சிக்கு வரணும், தாங்க திரும்ப கவர்மெண்டா வரணும்னு சொல்லி ஒரு விஷயம் இருந்திருக்கு. இதனால பார்த்தோம்னு சொன்னா இந்த சிறுபான்மையினத்திலிருந்து RPF என்று சொல்லப்படுகின்ற ஒரு அமைப்பு உருவாகி இருக்குது. இந்த RPF என்ற அமைப்புக்கும் இந்த குட்டுன்னு சொல்லப்படுகின்ற இந்த பெரும்பான்மையின மக்களுக்கு இடையில உள்நாட்டு போர் மாதிரி நிறைய காலமாக, கிட்டத்தட்ட நான் சொன்ன மாதிரி தான் 1962ஆம் ஆண்டு காலப்பகுதியிலிருந்து 30 வருஷத்துக்கு இந்த 2 இனங்களுக்கு இடையிலான பிரச்சனை அங்க போய்கொண்டு வந்திருக்கு. உள்நாட்டு பிரச்சனை மாதிரி அங்க போய்கொண்டு வந்திருக்குது. இதை பார்த்தோம்னு சொன்னா இப்படி தொடர்ந்து இது போய்கொண்டிருக்குது, இது எப்படியா ஒரு முடிவுக்கு கொண்டு வரணும்னு சொல்லி இந்த மற்ற நாடுகள், சுற்றி இருந்த நாடுகள், உலக நாடுகள், UN இப்படியான விஷயங்கள் எல்லாம், இப்படியான அமைப்புகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து 1992ஆம் ஆண்டு ஒரு சமாதான உடன்படிக்கை ஒன்றை செஞ்சிருக்காங்க. அதாவது பீஸ், ஒரு ரெண்டு இந்த சிறுபான்மையினத்தின் அந்த ஆயுத குழுவுக்கும் சரி, இந்த இப்ப ருவாண்டாவை ரூல் பண்ற அந்த குட்டுன்னு சொல்லப்படுகின்ற அந்த பெரும்பான்மையினத்துக்கு இடையில ஒரு சமாதான ஒப்பந்தம் உண்ட
இந்த உலக நாடெல்லாம் சேர்ந்து வந்து அமைச்சு விடுறாங்க. இதுக்கு பிறகு பார்த்தோம்னு சொன்னா இதுக்கு பிறகு 1992 ஆண்டு அந்த சமாதான உடன்படிக்கை செஞ்ச பிறகு அந்த சிறுபான்மை இனத்துக்கும் அந்த பெரும்பான்மை இனத்துக்கும் இடையிலான அந்த சமாதான உடன்படிக்கையான செஞ்ச பிறகுதான் அங்க பிரச்சனையே ஆரம்பிக்குதுன்னு சொல்லலாம். ஏப்ரல் மாசம் 6ஆம் தேதி 1994 ஆண்டு பார்த்தோம்னு சொன்னா அந்த ஹுட்டுன்னு சொல்லப்படுகிற அந்த பெரும்பான்மை இனம் இருக்குதான். இப்ப இந்த பெரும்பான்மை இனம் தான் ருவாண்டா வந்து ரூல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த ருவாண்டாவோட பிரசிடென்ட் யாருன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா அந்த ஹுட்டுன்னு சொல்லப்படுகிற அந்த பெரும்பான்மை இனத்திலிருந்து வந்த ஒரு ஆள் தான் ஜுவனல் ஹப்ஜரிமானா என்று சொல்லப்படுகின்ற ஒரு நபர் தான் பிரசிடென்டா இருந்திருக்காரு. அப்ப இவரை பார்த்தோம்னு சொன்னா ஏப்ரல் மாசம் 6ஆம் தேதி 1994 ஆண்டு அந்த நாட்டு மக்களோட சேர்ந்து பிளைட்ல பயணிச்சிருக்கிறார் எங்க ருவாண்டால. அப்ப பார்த்தோம்னு சொன்னா அந்த பிளைட் மீது இனம் தெரியாத நபர்கள், அது வந்து இப்ப வரைக்கும் அது வந்து ஒரு யாருன்னு உறுதிப்படுத்தப்பட்ட தகவலா இல்ல. அந்த பிளைட்டின் மீது ஒரு இனம் தெரியாத நபர்கள் வந்து துப்பாக்கிச்சூடு சம்பவம் வந்து மேற்கொண்டிருக்காங்க. அந்த சம்பவத்துல அந்த பிளைட் வெடிச்சு அந்த ஜனாதிபதி உட்பட அவரோட பயணிச்ச மக்களும் வந்து இறந்து போறாங்க. அந்த மக்கள் அந்த ஜனாதிபதி எல்லாம் யாருன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா அந்த நாட்டின் பெரும்பான்மையின மக்களை சேர்ந்த ஹுட்டு இன மக்களை சேர்ந்தவர்கள் அவர்கள். அப்ப பார்த்தோம்னு சொன்னா இப்ப அந்த ஹுட்டு இன மக்களுக்கும் ஏற்கனவே இந்த துஷ்டு இன மக்களுக்கும் இடையில வந்து அந்த உள்நாட்டு போர் அந்த பிரச்சனை நடந்து இருக்குது. இந்த டைம்ல தான் அந்த பீஸ் சமாதான உடன்படிக்கை 1992 ஆண்டு செய்யப்பட்டிருக்குது. 1992 ஆண்டு சமாதான உடன்படிக்கை செஞ்ச பிறகு 1994 ஆண்டு இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கிறதால அந்த ஹுட்டு இன மக்கள் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா இந்த சிறுபான்மை இனத்தை சேர்ந்த அந்த அமைப்பு தான் RPF சொல்லப்படுகின்ற அந்த அமைப்பு தான் இந்த துப்பாக்கி சூட்டு சம்பவத்தை மேற்கொண்டு ஜனாதிபதியை கொண்டிருக்கிறாங்க என்று சொல்லி பிரச்சனை வெடிக்குது. 1994 ஆண்டு ஏப்ரல் மாசம் 6ஆம் தேதி ருவாண்டாவோட ஜனாதிபதி பிளைட்ல வந்து காலமாகிற ஏப்ரல் மாசம் 7ஆம் தேதி 1994 ஆண்டு அங்க வந்து இனக்கலவரம் வெடிக்குது. ருவாண்டாக்குள்ள வந்து பெரிய ஒரு இன அழிப்பு சம்பவம் வந்து ஆரம்பமாகுது. ஏப்ரல் மாசம் 7ஆம் தேதி தொடங்கின அந்த சம்பவமானது கிட்டத்தட்ட 100 நாள் வரைக்கும் போகுது. அந்த 100 நாளுக்குள்ள மட்டும் கிட்டத்தட்ட 8 லட்சத்திலிருந்து 10 லட்சம் மக்கள் வந்து அங்க இறந்திருக்கிறாங்க. அவங்கள வந்து சுட்டு கொண்டிருக்கிறாங்க, வெட்டி கொண்டிருக்கிறாங்க, மற்ற ஆயுதங்களை பாவிச்சு கொண்டிருக்கிறாங்க. துப்பாக்கியால மட்டும் அவங்க சாகவில்லை, இப்படி நிறைய விஷயங்களை செஞ்சு அந்த மக்களை வந்து கொண்டிருக்கிறாங்க. அந்த சிறுபான்மையின மக்கள்னு சொல்லப்படுகின்ற துஷ்டி இன மக்களை வந்து கிட்டத்தட்ட 8 லட்சத்திலிருந்து 10 லட்சம் வரையான மக்களை வந்து இந்த ஹுட்டு இன பெரும்பான்மையின மக்கள் கொண்டிருக்கிறாங்க. இதுல பார்த்தோம்னு சொன்னா நிறைய மோசமான விஷயங்கள் நடந்திருக்குன்னு சொல்லலாம். என்னன்னு சொன்னா இப்ப இந்த ஹுட்டு இன மக்களும் துஷ்டி இன மக்களும் வந்து கிட்டத்தட்ட பார்த்தோம்னு சொன்னா உறவினர்கள் மாதிரி இருந்திருக்காங்க. பக்கத்து வீட்டுல எல்லாம் இருந்திருக்காங்க. ஒரு வீட்டுல வந்து ஹுட்டு இன மக்கள் இருந்திருக்காங்க, ஒரு வீட்டுல வந்து துஷ்டி இன மக்கள் இருந்திருக்காங்க. அப்ப பார்த்தோம்னு சொன்னா பக்கத்து வீட்டுக்காரனை கொள்ள வேண்டிய நிலையெல்லாம் ஏற்பட்டிருக்குது. இதுல இன்னும் மோசமான விஷயம் நடந்திருக்குது. கணவன் வந்து ஹுட்டு இனத்தோட சேர்ந்தவராக இருந்திருப்பார், மனைவி வந்து துஷ்டி இனத்தை சேர்ந்தவங்களா இருந்திருப்பாங்க. அப்ப கணவன் மனைவியை கொள்ள வேண்டிய ஒரு நிலை ஏற்பட்டிருக்குது. அப்படி அந்த கணவன் அந்த மனைவியை கொள்ளாட்டிக்கு அதை பாக்குறது கூட அந்த துஷ்டி இன மனைவி ஒருவருக்கு இருந்தா அவரை வந்து அந்த கணவன் கொள்றேரா என்றதை பாக்குறதுக்கு கூட, கொள்றேரா இல்லாட்டி தப்பிக்க விடுறேரான்றதை கவனிக்கிறதுக்கு கூட அந்த ஹுட்டு இனத்துல அந்த பெரும்பான்மையில வந்து ஒரு அமைப்பு ஒன்று இருந்திருக்கு. அந்த அமைப்பு வந்து அந்த விஷயங்களை வந்து கவனிச்சிருக்காங்க. இதனாலேயே வந்து அந்த கணவன் அந்த மனைவியை கொள்ள வேண்டிய மோசமான நிலையெல்லாம் வந்து அங்க ஏற்பட்டிருக்குது. இங்க ருவாண்டால 1994 ஆண்டு நடந்திருக்குது. இதுல இன்னொரு ஷாக்கிங்கான இன்னொரு அதிர்ச்சியான விஷயம் இருந்திருக்கு. என்னன்னு சொன்னா சவுத் ஆப்பிரிக்காவின் பிரசிடென்டாக நெல்சன் மண்டேலா அவர்கள் மே மாசம் 10ஆம் தேதி 1994 ஆண்டு வாரு. அப்ப இந்த விஷயம் நடக்கிறதெல்லாம் எப்பன்னு பார்த்தோம்னு சொன்னா ஏப்ரல் மாசம் 7ஆம் தேதியில இருந்து கிட்டத்தட்ட 3 மாசத்துக்கு நடக்குது. அப்ப அந்த மே மாசமும் அதுக்குள்ள வருது. மே மாசம் 10ஆம் தேதி அதே ஆண்டு நெல்சன் மண்டேலா அவர்கள் ஜனாதிபதியாவாரு. ஆனா அதே பார்த்தோம்னு சொன்னா கிழக்கு ஆப்பிரிக்காவில பார்த்தோம்னு சொன்னா சவுத் ஆப்பிரிக்காவில நெல்சன் மண்டேலா பிரசிடென்ட் ஆவாரு. கிழக்கு ஆப்பிரிக்கால பார்த்தோம்னு சொன்னா 100 நாள்ல கிட்டத்தட்ட 8 லட்சத்திலிருந்து 10 லட்சம் வரையான மக்கள் வந்து சிறுபான்மையின மக்கள் வந்து பெரும்பான்மையின மக்களால கொல்லப்பட்டிருக்காங்க. ஏப்ரல் 7ஆம் தேதி 1994 ஆண்டு ஜூலை மாசம் 19ஆம் தேதி 1994 ஆண்டு வரைக்கும் அந்த சிறுபான்மையினமான துஷ்டி இன மக்களை சேர்ந்த பெண்கள் மட்டுமே கிட்டத்தட்ட 2.5 லட்சத்திலிருந்து 5 லட்சம் வரையான பெண்கள் கொல்லப்பட்டிருக்காங்க. இதுல வந்து கணவனை இழந்த பெண்களை வந்து வலுக்கட்டாயமாக வந்து வன்புணர்வு செஞ்சிருக்காங்க. நிறைய பெண்களை வந்து பாலியல் தொழிலுக்கு எல்லாம் பாவிச்சிருக்காங்க. இப்படி நிறைய கொடுமையான விஷயங்கள் வந்து ருவாண்டால 1994 ஆண்டு நடந்திருக்கு. இப்படி எல்லாம் ருவாண்டால 1994 ஆண்டு வந்து ஆக முன்னுக்கு எல்லாம் இல்லை. இப்ப ஒரு கொஞ்ச காலத்துக்கு முன்னே சொல்லலாம். இப்ப 1994 ஆண்டு பார்த்தோம்னு சொன்னா மிச்ச உலக நாடுகள் இந்த UN எல்லாம் என்ன செஞ்சு கொண்டிருந்ததுன்னு சொல்லி எங்களுக்கு ஒரு கேள்வி வரும். இதுல இன்னொரு விஷயம் இருக்குது. இந்த ருவாண்டால வந்து சில பிரான்ஸ் நாட்டு மக்களும் வந்து வாழ்ந்துருக்காங்க. இதுல இந்த பிரெஞ்சு கவர்மெண்ட் என்ன செஞ்சிருக்காங்கன்னு சொன்னா 94ஆம் ஆண்டு இந்த
பிரச்சனை நடந்து கொண்டிருந்த டைம்ல, இந்த இனக்கலவரம் நடந்து கொண்டிருந்த டைம்ல என்ன செஞ்சிருக்காங்கன்னு சொன்னா, பிரெஞ்சு கவர்மெண்ட் வந்து ருவாண்டாவுக்கு பிளைட் அனுப்பி அங்க இருந்த பிரெஞ்சு மக்களை வந்து, அங்க இருந்து பிரான்ஸ் நாட்டுக்கு சொந்தமான மக்களை வந்து அங்க இருந்து பாதுகாப்பாக கூட்டி கொண்டு வந்திருக்காங்க. அப்ப அவங்க நினைச்சிருந்தா கூட அங்க வந்து அந்த இனக்கலவரத்தை வந்து, அங்க நடைபெற்ற அந்த இன அழிப்பை வந்து நிறுத்தி இருக்கையில மேலும் சொன்னா, அந்த ஹுட்டு இன மக்கள் இருக்காங்க, அந்த பெரும்பான்மையின மக்கள், அந்த பெரும்பான்மையின மக்களுக்கும் அப்ப இருந்த பிரெஞ்சு கவர்மெண்ட் முன்னாடி வந்து நல்ல ஒரு நட்பு இருந்திருக்குது. அவங்க சொல்லி கூட இந்த விஷயத்தை வந்து நிப்பாட்டி இருக்கலாம். ஆனா அவங்க கூட அந்த விஷயத்தை வந்து செய்யல. இதுல பார்த்தோம்னு சொன்னா USA இப்ப வந்து இந்தியா பாகிஸ்தானுக்கு நடுவுல போய் சமாதானமா எல்லாம் கழிச்சு எல்லாம் பிரிச்சு எல்லாம் நியாயப்படுத்தி விட்டாங்கன்னு, அந்த அமெரிக்கா கூட அந்த நேரம் வந்து எந்த விதமான உதவியும் செய்யல, எந்த விதமான நடவடிக்கைகளும் மேற்கொள்ளலன்னு சொன்னா, அதுக்கு முன்ன பார்த்தோம்னு சொன்னா 1993 சோமாலியால உள்நாட்டு போர் நடந்திருக்குது. அந்த உள்நாட்டு போருக்கு அமெரிக்கா என்ன செஞ்சிருக்காங்கன்னு சொன்னா, அமெரிக்கன் ஆர்மியை வந்து அனுப்பியிருக்காங்க. அந்த இடத்துல பார்த்தோம்னு சொன்னா அமெரிக்கன் ஆர்மி நிறைய பேர் வந்து இறந்திருக்காங்க. அப்ப அதனால அமெரிக்கா என்ன சொல்லியிருக்குன்னு சொன்னா, இப்பதான் சோமாலியாவுக்கு நாங்க எங்கட மிலிட்டரி இறக்கி அங்க வந்து எங்களுக்கு நிறைய சேதங்கள், நிறைய உயிரிழப்புகள் ஏற்பட்டு, இதனால வந்து நாங்க திரும்ப ருவாண்டாக்கும் எங்கட ஆர்மி இறக்கி, அதனால வந்து எங்களுக்கும் ஏதாவது பிரச்சனைகள் வரலாம், எங்களுக்கு இழப்புகள் வரலாம்னு சொல்லி நாங்க வந்து அனுப்பியலன்னு சொல்லி அமெரிக்கா வந்து இதை மறந்து இருக்குது. UN என்ன செஞ்சிருக்காங்கன்னு சொன்னா, UN வந்து ஆரம்பத்துல வந்து எந்த விதமான நடவடிக்கைகளும் மேற்கொள்ளல. இறுதி கட்டத்துல பார்த்தோம்னு சொன்னா அவங்க வந்து கொஞ்சம் ராணுவத்தினர் வந்து அனுப்பியிருக்கிறாங்க. அவங்கள கூட அந்த குட்டியின மக்கள் வந்து பெரும்பான்மையான மக்கள் வந்து சுட்டிருக்கிறாங்க. இதனால வந்து அவங்களும் பின்வாங்கி இருக்கிறாங்க. இதனால பார்த்தோம்னு சொன்னா எந்த ஒரு உலக நாடுமே வந்து அந்த சிறுபான்மையின மக்களை காப்பாற்றுறது போயில. இப்ப வந்து அது வந்து வரலாறு தான் பார்க்கப்படுகின்றது. அந்த விஷயம் நடந்த டைம்ல போயிருந்தாங்கன்னு சொன்னா கிட்டத்தட்ட 10 லட்சம் மக்களை வந்து காப்பாத்திருக்கலும். ஆனா வெறும் 100 நாள்ல, பல வருடம் இல்ல 100 நாள்ல மட்டும் 8 லட்சத்திலிருந்து 10 லட்சம் மக்கள் கொல்லப்பட்டதுன்றது பெரிய ஒரு இன அழிப்பு சம்பவமாகும். ஏப்ரல் மாசம் 7ஆம் தேதி 1997 ஆரம்பிக்கப்பட்ட இந்த இன அழிப்பானது ஜூலை மாசம் 19ஆம் தேதி என்னென்னு முடிஞ்சது, இந்த 100 நாள்ல என்னென்னு முடிஞ்சதுன்னு சொல்லி நீங்க யோசிக்கலாம். இது என்னென்னு முடிஞ்சிருக்குன்னு சொன்னா, இந்த டுஸ்டி இன மக்களோட வந்து உகண்டா வந்து கொஞ்சம் ஒற்றுமையா இருந்திருக்காங்க. அந்த உகண்டாவை தான் அவங்களோட ராணுவத்தை அங்க இறக்கி, அதுக்கு பிறகு அந்த RPF சொல்லப்படுற அந்த அமைப்புக்கு உதவி செஞ்சு உகண்டா நாட்டு ராணுவம் அங்க டுஸ்டி இன மக்களுக்கு ஆதரவாக இறங்கி இருக்கிறாங்கன்ற விஷயம் தெரிஞ்ச பிறகுதான் இந்த ஹுட்டு இன மக்கள் வந்து அந்த இன அழிப்பை வந்து நிப்பாட்டி இருக்கிறாங்க. இதுக்கு பிறகுதான் அங்க வந்து அந்த இனக்கலவரமானது, அந்த இன அழிப்பு விடயமானது நிப்பாட்டப்பட்டிருக்குது. இப்ப 100 நாட்கள் கிட்டத்தட்ட 10 லட்சம் பேரையான மக்கள் கொல்லப்பட்ட பிற்பாடும், 5 லட்சம் பேரையான பெண்கள் கொல்லப்பட்ட பிற்பாடும், கணவனை இழந்த பெண்கள் எல்லாம் சீரழிக்கப்பட்ட பிற்பாடுதான் இந்த விஷயமானது, அதாவது உகண்டா தனது ராணுவத்தை கடைசி நேரத்தில் அனுப்பி இந்த பிரச்சனையானது நிப்பாட்டப்பட்டிருக்குது. இன்றைய பார்த்தோம்னு சொன்னா ருவாண்டாவில மட்டுமில்ல, உலகத்துல நிறைய நாடுகள்ல வந்து இப்படித்தான் இன அழிப்புகள் வந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன, நடைபெற்றும் இருக்கின்றன. அந்த இன அழிப்பு நடைபெற்ற டைம்ல எல்லாம் பார்த்தோம்னு சொன்னா இந்த உலக நாடுகள் அமெரிக்கா, UN இப்படி உலக நாடுல வந்து வேடிக்கை மட்டுமே பார்த்துருக்கு. அதெல்லாம் முடிஞ்ச பிறகுதான் வருவாங்க, சர்வதேச விசாரணை அமைச்சு தரோம், அந்த நீதி வழங்குறோம், இந்த நீதி வழங்குறோம், அந்த உதவி செய்யறோம் சொல்லி இந்த உலக நாடுகள் வர்றாங்க. இது வந்து இங்க மட்டுமண்டு இல்ல, 1994 ருவாண்டால மட்டுமில்ல, உலகத்துல பார்த்தோம்னு சொன்னா நிறைய நாட்டுல வந்து இப்படியான விஷயம் வந்து தொடர்ச்சியாகவே பதிவாயிருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த தகவல் தான் உங்களோட பகிர்ந்து வச்சிருந்தேன். நான் இந்த விடயம் தொடர்பான மேலதிகமான தகவல் உங்களுக்கு தெரியும்னு சொன்னா அதை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பதிவு செய்யுங்க. இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.